Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர் டு ஸ்டடி தமிழில் வந்து நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து தமிழை ஸ்டார்ட் பண்ணுறது, நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்குறீங்க தமிழ் எப்படி படிக்கணும்னு தெரியல, எப்படி நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. அதுக்கான பதிலும், அதுக்கப்புறமா நீங்கள் 2026 குரூப் 4 அப்படின்னா குரூப் 2 ரெண்டுத்தில் எந்த எக்ஸாம் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் தமிழ் வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் தமிழ் வந்து புக் வைஸ் போகலாம், அப்படி இல்லைனா சிலபஸ் வைஸ் போகலாம். ஓகேங்களா, நான் ஃபஸ்ட்டு வந்து சிலபஸ் வைஸ் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து தமிழுக்கு வந்து வேர் டு ஸ்டடி வீடியோவை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு எழுத்து யூனிட் 1னா எழுத்து இருக்குது, சொல் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் டாப்பிக்காக ஃபஸ்ட்டு சிலபஸை எழுதிடுங்க. எழுதின உடனே யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா எழுத்தில் ஃபஸ்ட்டு பிரித்தெழுதுக தான் வரும். இப்போ நீங்கள் வந்து சிலபஸ் வைஸ் போகிறீங்க அப்படின்னாக்கா உங்கள் கையில் கண்டிப்பாக அகாடமி புக் எதுனா இருக்கணும். ஓகேங்களா, நீங்கள் ஸ்கூல் புக்கில் படிக்கும் போது என்ன பண்ணணும்னா 6th படிக்கணும், 7th எடுக்கணும், 8th அப்படியே ஒவ்வொரு புக்கும் நீங்கள் பேஜ் திருப்புறதுக்கே கண்டிப்பாக எப்படியா இருந்தாலும் ஒரு 1/2 hour வேஸ்ட்டாக போயிடுங்க. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் சிலபஸ் வைஸ் போகிறீங்க அப்படின்னாக்கா ஒரு அகாடமி புக் இருக்கணும். ஆனால் நான் வந்து உங்களுக்கு வந்து அகாடமி புக் வாங்குங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். நான் வந்து அது ஏன் அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன். ஓகேங்களா, நீங்கள் இப்போ வந்து எதனா ஒரு அகாடமியில் பிரித்தெழுதுக இல்லை சேர்த்தெழுதுக அந்த டாபிக் வைஸ் இருக்கும். நீங்கள் அதை என்ன பண்ணிடணும்னா ஒவ்வொரு டாப்பிக்காக நீங்கள் படிச்சுக்கிட்டே வரணும். நீங்கள் தான் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நான் இன்றைக்கி பிரித்தெழுதுக முடிக்க போகிறேன், இன்றைக்கி சேர்த்தெழுதுக படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வந்து படிக்கணும். இப்போ செகண்ட் பார்த்தீங்கன்னா புக் வைஸ் போகிறது. நான் வந்து புக் வைஸ் போகிறது தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் புக்கே படிக்காமல் நேரடியாக போய்ட்டு சிலபஸ் எடுத்து படிக்கும்போது உங்களுக்கு எதுவுமே புரியாதுங்க. புக்கில் பாருங்கள், நான் 6th எடுத்திருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலபஸில் கவர் ஆகிற டாபிக், அதெல்லாம் நான் இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன். பார்த்தீங்களா, நீங்களும் அதே மாதிரி என்ன பண்ணணும்னா ஒரு டேர்ம் எடுக்கிறீங்கன்னா அதில் ஒரு 3 இயல் இருக்குன்னா அந்த 3 இயலில் எதெல்லாம் வந்து சிலபஸில் கவர் ஆகுது அதை எப்படி பார்க்கணும் சிஸ்டர் அப்படின்னா நீங்கள் வந்து சிலபஸை வச்சு அந்த டாபிக் வச்சு பார்த்துக்கணும். இப்போ மூதுரை அப்படின்னா அது செய்யுள் படிக்கணும், பாட்டு பொருள் படிங்க, பாட்டுக்கு பொருள் பக்கத்திலே எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதுக்கு வந்து ஒரு ஷார்ட் நோட் மாதிரி நான் பாருங்கள் பக்கத்திலே ஒட்டியிருக்கேன் பாருங்கள். ஒரு சின்ன பேப்பர் தாங்க இது எழுதுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் நான் ரிவிஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு தமிழ் புக்கு 6th முடிக்கிறதுக்கு ஒரு 1/2 hour கூட ஆகாதுங்க. 9 இயலுமே நான் 1/2 hourல படிச்சிருவேன். ஏன் அப்படின்னா அந்த மாதிரி நான் சின்னதாக எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, நான் அதை மட்டும் தான் படிப்பேன். இது ஃபுல்லாகவே என் மைண்டில் வந்து நல்லா ஸ்டோர் ஆகிடுச்சு. அடுத்து பாருங்கள், துன்பம் வெல்லும் கல்வி அப்படி இருக்குது, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், இது வந்து சிலபஸில் கவர் ஆகுது. அப்போ நம்ம இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும். அந்த பாட்டு படிக்கும் போதே பாட்டோட பொருளை பக்கத்தில் எழுதிக்கோங்க. பாடலுக்கான பொருள் வந்து தனியாக கொடுத்துருப்பாங்களா, அதை படிச்சுக்கோங்க. இப்போ கல்வி கண் திறந்த காமராசர் வந்து சிலபஸில் இல்லையா, ஏன் சிஸ்டர் படிக்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் இல்லைங்களா, அது வந்து இம்பார்ட்டன்ட் தான். அது ஜிஎஸ்ல கொஸ்டின் கேட்பாங்க, அதனால நீங்கள் படிச்சுக்கணும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேஜ் இருக்கும். ஆனால் நான் வெறும் ஒரே பக்கத்தில் எழுதியிருக்கேன் பாருங்க. அவர் செஞ்ச கல்வி பணி என்னது, அவருக்கு செய்யப்பட்ட சிறப்பு என்னது, எல்லாமே நான் ஒரு பேப்பரில் எழுதிட்டேன். நான் ரிவிஷன் பண்ணும்போது அந்த ஒரு பேப்பர் மட்டும் ரிவிஷன் பண்ணிப்பேன். அடுத்து வந்து லைப்ரரியை பற்றி, அந்த நூலகம் பற்றி இருக்குது பார்த்தீங்கன்னா, அது பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 4 லைன் தாங்க. அந்த ஒரு 4 பேப்பரை திருப்புறதுக்கு நான் அந்த சின்ன பேப்பரை படிச்சுன்னா போதும், அவ்வளோதான். உலகத்திலே எது வந்து பெரிய லைப்ரரி எங்கே இருக்குது, அதுக்கப்புறம் சீனாவில் இருக்கா, இந்தியாவில் இருக்கா, அந்த மாதிரி. அடுத்து இது முக்கியங்க, இணை எழுத்து பார்த்துக்கோங்க. இது வந்து ஏன்னா சிலபஸில் கவர் ஆகுது. யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா இந்த எழுத்தில் பார்த்தீங்கன்னா இணை எழுத்து இருக்குங்களா, இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டுதுங்க. இது பாருங்கள், இது வெறும் இந்த வல்லினம் மெல்லினம் இடையினம் எதுக்கு எது இணை எழுத்து அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே உங்களுக்கு போதும். கான்செப்ட் தெரிஞ்சிடுச்சுன்னா அந்த டாப்பிக்கே முடிஞ்சிடுச்சுங்க. ஓகேங்களா, அடுத்து மொழித்திறன் பயிற்சி பாருங்கள், அதில் நிறைய படிக்கணுங்க மொழித்திறன் பயிற்சியில். ஏன்னா வந்து சிலபஸில் கவர் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இம்பார்ட்டன்ட் போட்டு படிக்கணும். அந்த பத்தி வினா இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பத்தியை படிச்சுட்டு அது கீழே கொஸ்டின்லாம் இருக்கும், அதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. குரூப் 4 எக்ஸாம் கேட்டிருப்பாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா, அதனால நீங்க அதெல்லாம் கொஞ்சம் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. கலைச்சொல் படிங்க. நீங்க புக்கை வந்து தரவா படிச்சிங்க, யூனிட்டை வந்து தரவா படிச்சிங்க அப்படின்னா கலைச்சொல் படிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எப்படி படிக்கணும் அப்படின்றது நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் வந்து புக் வைஸ் தாங்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சு, வீட்லேயும் வேலை செய்ய ஆரம்பிக்கணும். இது வந்து நான் உங்களுக்காக இயர்லி மார்னிங் எழுந்து இந்த வீடியோ எடுத்தேன். ஓகேங்களா, அதுக்கப்புறமா தான் நான் வீட்டிலலாம் வேலை செய்ய வேண்டியது இருக்குது, இதெல்லாம் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னாக்கா படிங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, சிலபஸ் வைஸ் படிக்கிறது பிடிக்குது அப்படின்னா சிலபஸ் வைஸ் படிங்க. இல்லை புக் வைஸ் படிக்கிறது நல்லதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் புக் வைஸ் வந்து படிங்க. ஓகேங்களா, ஆனால் தொடர்ந்து படிக்கணுங்க. எதுவாக இருந்தாலும் எது வந்து நம்ம தொடர்ந்து ஒரு விஷயத்தை செய்கிறோமோ அதுதான் வந்து வாழ்க்கையில் வெற்றியை தரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பாய்.